ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2023 ஓகேவா. ஏற்கனவே வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூவாக ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம். தமிழ்நாட்டில் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100 ஈரநிலங்களை செலக்ட் பண்ணி அதில் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு பணிகளுக்கான ஒரு இது வந்து தொடங்கியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ். இது தொடங்கிய இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, வண்டலூரில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 14 ராம்சர் தலங்கள் இருக்குது. ராம்சர் தலம்னா என்னன்னு மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஈரநிலங்கள் அப்படிங்கிறது ஐநாவால் 1971 ஈரானில் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. 1975 செயல்முறைக்கு வந்திருக்கும், நடைமுறைக்கு. மெரைன் எலைட் ஃபோர்ஸ் தமிழ்நாடு அரசு February 2022 அறிமுகப்படுத்தியிருக்கும். கடல் உயிரினங்களை வேட்டையாடுதல் மற்றும் கடத்தல் ஆகியவற்றை தடுக்கிறதுக்காக. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இடம் கிண்டி சென்னை. ஓகேவா, தமிழ்நாடு அகழாய்வுகள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டோம், அதனால் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம். இதில் சில விஷயங்கள் நான் விட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் கண்டினியூவாக ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா விட்டு போனதும் கவர் ஆகிடும். உங்களுக்கு ஒரே இடத்துல படித்த மாதிரி இருக்கும். ஓகேவா, சில இது நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், அதனால தான் உங்களுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, புலிப்பட்டி மதுரை, வெம்பக்கோட்டை விருதுநகர், பூதிநத்தம் தருமபுரி, இந்தலூர் செங்கல்பட்டு, துலுக்கர்பட்டி திருநெல்வேலி, பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை. இது ஏற்கனவே நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து தொடர்ந்து 50யும் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு மாநில பறவைகள் சரணாலயம் பாதுகாப்பை வலுப்படுத்த பறவைகளுக்கு தொடங்கப்பட்டது. ஓகேவா, அடுத்து நிதிநுட்ப நகரம் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்னை நந்தம்பாக்கம். ஓகேவா, ஸோ 2025 தமிழ்நாட்டை வந்து நிதிநுட்ப நிறுவனங்களோட மையமாக மாற்றணும் அப்படிங்கிறதாக. ஓகேவா, ஸோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுனால வாய் கொஞ்சம் இதாகுது, தவறாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, குழந்தை தொழிலாளர் இல்லாத தமிழகம் 2025 ஆண்டுக்குள்ளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. மற்ற இலக்குகளும் பார்த்துக்கோங்க. காசநோய் 2025, காசநோய் இல்லாத தமிழகம். அடுத்தது தமிழ்நாடு $1 trillion 2030, SDG இலக்கு 2030. சென்னையில் கார்பன் சமன்பாட்டை எட்ட இலக்கு வந்து 2050. இதுவுமே உங்களுக்கு 2050. 93% வந்து இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலேருந்து மின்சாரம் பயன்படுத்தணும். 93% அப்படிங்கிறது 2050 தான். ஓகேவா, ஸோ அடுத்தது நீதிபதி சத்யநாராயணன் ஆணையம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்துக்கோங்க, சிபிஐ விசாரணை முன் அனுமதி தமிழ்நாடு அரசு வந்து திரும்ப பெற்றிருக்கும். சிபிஐ உருவாக்கம் பார்த்துக்கோங்க, 1963 ஏப்ரல் 1 உருவாக்கியிருப்பாங்க. சிபிஐயோட தற்போதைய இயக்குனர் பிரவீன் சூட்டர். இது 2023 தான் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தலைமையகம் புதுடில்லி. இப்போ வந்து சிபிஐ 2 விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் கரெக்டாக படிக்கிறீங்களாங்கிறதுக்காக நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இயக்குனர் யார், இன்னொன்று வந்து இது எந்த குழுவோட பரிந்துரையில் சிபிஐ வந்து அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ரெண்டுமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். ஓகேவா, அடுத்தது துப்புரவு பணியாளர்களுக்கான ஆணையம் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். தமிழ்நாடு இது மட்டும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, அந்த தூய்மை பணியாளர்கள் அதிக அளவில் உயிரிழக்கும் சம்பவங்களில் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 2வது பிளேஸ்லையும் உத்தரப்பிரதேசம் முதலிடத்துலையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு உலகம், இடம் வந்து மதுரை. 2023 ஜூலை 15 அன்னைக்கு தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, காமராஜர் ஐயாவுடைய பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்படுகிறது. வேளாண் சங்கமம் 2023 தொடங்கின இடம் வந்து திருச்சி. இது வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில். ஸோ அதனால் இப்போ பார்த்துக்கோங்க, வேளாண் சங்கமம் 2023 தொடங்கப்பட்ட இடம் திருச்சி. மாநில அளவிலான மிகப்பெரிய கண்காட்சி அப்படிங்கிறது. ஓகேவா, மதிசிறகுகள் இதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேவா, மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களுடைய அந்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்காகவும் தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்குவதற்காகவும் தொடங்கப்பட்டது தான் மதிசிறகுகள் அப்படிங்கிற ஒரு மகளிர் புத்தொழில் இயக்கம். ஆளில்லா விமான காவல் பிரிவு இந்தியாவிலேயே முதலாக தொடங்கப்பட்டிருக்கு. ஆளில்லா விமான காவல் பிரிவு சென்னையில், ரொம்ப முக்கியம். ஓகேவா, அது காப்பு காடுகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு பாருங்கள், கடந்த 2 வருஷத்தில் மட்டும் 3585 ஹெக்டேர் பரப்பளவில் 24 காப்பு காடுகளை அறிவிச்சிருக்குதான். ஓகேவா, பசுமை தமிழ்நாடு திட்டத்தின் கீழே 23.69% இருந்த மரம் மற்றும் காடுகளோட பரப்பினை 33% அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. ஓகேவா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சந்தை கடன்கள். இதில் வந்து அந்த டெபிசிட் ஃபினான்ஸ்னால் என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சந்தை கடன்கள் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட் விஷயம் நீங்கள் அந்த தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அது முதல் விமான பயிற்சி பள்ளி 36 பயிற்சி பள்ளி வந்து இந்தியாவில் இருக்குதான். அதில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சேலம் விமான நிலையத்தில். ஓகேவா, சேலம் விமான நிலையம். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு தினம் ஜூலை 18. முன்னாள் சிஎம் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருப்பார். 1967 ஜூலை 18 மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு சொல்லிட்டு பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டு தான் வந்து ஜூலை 18. இன்னொன்று வந்து நவம்பர் 1 1956 மெட்ராஸ் மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ 2 டேட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது தமிழ்நாடு
தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டங்களில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா அந்த ரூபாயை வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இதே மாதிரி மீன்ஸ் ஒரு திட்டம் கொடுத்துட்டு அது எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது குரூப் 1ல லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஸோ ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. 1000லேருந்து 1200 மாற்றிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய 1000 ரூபாயிலேருந்து 1000லேருந்து 1500 மாற்றிருக்காங்க. ஓகேவா. புவிசார் குறியீடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு ஓகேவா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். தோழி தங்கம் இறுதியும் நான் வந்து சொல்லியிருக்கேன் மனோரமா இயர் புக்கில். தமிழ்நாடு சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறையில் துறை சார்பாக தொடங்கப்பட்டிருக்கும் 9 மாவட்டங்களில் இந்த விருது வந்து கட்டியிருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஒரு தொல்லியல் தளத்தில் நிறுவப்படக்கூடிய தொல்பொருள் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். 3000 ஆண்டுகால பழமையான அகழாய்வு பொருட்களை காட்சிப்படுத்தப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அகழாய்வை 1876 தொடங்கியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. 1876 தொடங்கியிருக்காங்க. அடுத்தது கீழடி அகழாய்வு 9வது கட்ட அகழாய்வில் குவார்ட்ஸ் பழக கல்லினாலான எடைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஓகேவா. காலம் வந்து சங்க காலத்தை சேர்ந்தது. கீழடி வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா. அடுத்தது பாருங்கள். 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு முத்திரை சின்னம் பார்த்துக்கோங்க சென்னையில் நடைபெற்றது. ஓகேவா. சுதந்திர எரிபொருள் நிரப்பு நிலையம் சென்னை புழல் மத்திய சிறையில் தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது பெண் குற்றவாளிகளாக நடத்தப்படக்கூடிய இந்தியாவிலேயே முதல் எரிபொருள் சில்லறை விற்பனை நிலையம் எங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா. பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்தது வந்து சிறந்த மாநகராட்சி 2023 பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஓகேவா. சிறந்த செயல்திறன் கொண்ட மாநகராட்சி திருச்சி, சிறந்த நகராட்சி ராமேஸ்வரம், சிறந்த நகர பஞ்சாயத்து விக்கிரவாண்டி. ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு சர்வதேச காற்றாடி திருவிழா வந்து மகாபலிபுரத்தில் நடைபெற்றிருக்கும். இதுக்கான கருப்பொருள் பாருங்கள். கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்றுங்கள், அன்னை பூமியை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறது. ஸோ 200க்கும் மேற்பட்ட காற்றாடிகள் மற்றும் 8 நாடுகள் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே நடைபெற்றது மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. மகாபலிபுரம் சென்னை. அந்த தீம் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்றுங்கள், அன்னை பூமியை காப்பாற்றுங்கள். ஓகேவா. கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்றுங்கள், அன்னை பூமியை காப்பாற்றுங்கள். அடுத்தது இந்தியாவோட ஃபஸ்ட்டு ட்ரோன் பொது சோதனை மையம். அதாவது ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் வடகளில் உள்ள சிப்காட் தொழில்துறை பூங்காவில் நிறுவப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். டிட்கோ ஆண்டு 1965. ஓகேவா. தென்னிந்தியாவோட அலிகார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாணியம்பாடி. அடுத்தது பாருங்கள் வேலூர் மாவட்டம். இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டம் இல்லையா. அடுத்தது புத்தொழில் நிறுவனங்கள் 2021 மார்ச்சில் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து 2300 இருந்திருக்கும். இப்போ வந்து 6800க்கும் அதிகமாக இருக்குதான். ஸோ புத்தொழில் நிறுவனங்கான ஒரு அழைப்பு மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. டால் ஃப்ரீ நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அந்த டால் ஃப்ரீ நம்பரை ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 155-343 155-343. ஓகேவா. அடுத்து தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 ஆகஸ்ட் 17 அன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நீர்வழித்தடம், ஆறுகள், ஓடைகள் ஆகியவற்றை பாதுகாக்கக்கூடிய சட்டம். ஓகேவா. நில ஒருங்கிணைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியணும். நீர்வழித்தடங்கள், ஆறுகள், ஓடைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் சட்டம் 2023 ஆகஸ்ட் 17 முதல் அமல்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது வந்து தமிழ்நாடோட பொருளாதாரம் ரிலேட்டடான சம் டேட்டாஸ் இருக்குது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா. அடுத்தது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். ஓகேவா. ஸோ இது நான் வெறும் நம்பராக இருக்குது, எப்படி மனப்பாடம் பண்ணலாம் தெரிஞ்சுக்காதீங்க. இந்தியாவோட ஜிடிபி மட்டும் பார்த்துக்கோங்க மட்டும் 2022-23 7.24. ஓகேவா. ஏன்னா நமக்கு இப்போ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்தியாவோட ஜிடிபி பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. மாநில உள்நாட்டு உற்பத்தி எஸ்ஜிடிபி அதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 8.19%. ஓகேவா. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அடிக்கல் வந்து பேரூர் கிழக்கு கடற்கரை சாலையில் தொடங்கியிருப்பாங்க. ஈசிஆரில் தினமும் வந்து 40 கோடி லிட்டர் தண்ணீர் வந்து கடல் நீரை வந்து நல்ல தண்ணீராக மாற்றுதான். தெற்காசியோட மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நிதி உதவி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அது ஓகேவா. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கடற்பாசி பூங்கா அமையுள்ள இடம் வாழமாவூர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில். அது அடுத்தது பாருங்கள் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா. ஓகேவா. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. சுயமரியாதை திருமண சட்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1955 பிரிவு 7A சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்குகிறது. 1968 ஜான் 17 சுயமரியாதை திருமண சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த திருமண சட்டம் திருத்தம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் 1967 அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல வாரியம் தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துறையோட அமைச்சர் தான். ஓகேவா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா
இப்போ எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா நலவாரியம் வந்து மறுசீரமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம்லாம் இல்லை. கோவில்களில் மகளிர் அர்ச்சகர்களை வந்து நியமிச்சிருப்பாங்க. அந்த 3 பெண்கள் நேம் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணவேணி, ரம்யா, ரஞ்சிதா. ஓகேவா? கிருஷ்ணவேணி, ரம்யா இந்த பேர் ஜஸ்ட் ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கிருஷ்ணவேணி, ரம்யா, ரஞ்சிதா. ஓகேவா? தமிழ்நாடு மின்சார வாகன உற்பத்தி 2023 இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட 10 லட்சம் மின்சார வாகனங்களில் 4 லட்சத்துக்கும் அதிகமானவை, அதாவது 40% வந்து தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செஞ்சுருக்காங்களா. என்ன வாகனம்னா மின்சார வாகனம். ஓகேவா? அந்த எலக்ட்ரிக் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த இது 2023 செப்டம்பர் 20 வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து வாகன உற்பத்தியோட தலைநகர், அது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சாலையோர வியாபாரிகளுக்கான நல வாரியம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. ஏன்னா நோக்கம்னு மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சாலையோர கடைகள், வணிக நிறுவன வியாபாரிகளோட நலன்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது. உறுப்பினர் வந்து 10 பேர். ஓகேவா? தலைவர் அப்படின்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தான். அடுத்தது தமிழ்நாடு நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு. ஸோ இது நம்ம வந்து நிறைய முறை பார்த்துருக்கோம். மனோரமா இயற்புக்குலையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா அழிந்து வரும் இந்த நீலகிரி வரையாடு, அதாவது நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு தான் நீலகிரி வரையாடு. ஓகேவா? இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலரான டேவிதார் அப்படிங்கிறவங்களுடைய பிறந்த நாள் தான் October 7. ஸோ அதுதான் வந்து நம்ம நீலகிரி வரையாடு தினமாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்கோம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸோட கொஷின் தான் அது. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை 2023 அடுத்த 5 ஆண்டுகளில் சுற்றுலாத்துறையில் 20,000 கோடி முதலீடுகளை ஈர்த்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன முக்கியம் அப்படின்னா அந்த நீலகிரி வரையாடு தினம் கேட்பாங்க, October 7 அப்படிங்கிறது. ஸோ நீலகிரி வரையாட்டை பாதுகாக்கும் திட்டம்னா வளங்காப்பு திட்டம். ஓகேவா? நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? அது பேர் வந்து நீலகிரி தார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? 2022 to 2027 வரைக்கும் தொடங்கினது October 12, 2023. ஓகேவா? ஜஸ்ட்டு முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீலகிரி வரையாடு தினம், அதுக்கு திட்டம், தமிழ்நாட்டோட மாநில விலங்கு. ஓகேவா? மவுண்ட் மொனார்க் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட முதல் தேனீ பூங்கா ஜவ்வாது மலை, அத்திப்பட்டு, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தொடங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு மாநில பல்லுயிர் வாரியம். தமிழ்நாடு அரசு வந்து மறுசீரமைப்பு செய்துள்ளது. ஸோ அது அவ்வளோவா முக்கியம் இல்லை. இந்தியாவின் முதல் பசுமை ஆற்றல் தொல்லியல் தளம், இது பார்த்துக்கோங்க. 2வது நரசிம்மவர்மனால் கட்டப்பட்ட மகாபலிபுரம் கடற்கோயிலில் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவோட முதல் பசுமை ஆற்றல் தொல்லியல் தளம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இப்போ வந்து தற்போது வந்து இந்த மயிலாடுதுறையை வந்து சேர்க்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டோட ரப்பர் உற்பத்தி அதிகம் பயிரிடப்படக்கூடிய பரப்பு வந்து அதிகரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் கன்னியாகுமரியில் அதிகமாக பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் இந்த MMR ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ கரண்ட் அப்டேட்டை வந்து அதாவது கூகுளில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. கணினி தமிழ் 2024 எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு, நந்தம்பாக்கம் வர்த்தக மையம், சென்னை. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு அறிவுசார் நகரம், இது எங்கே அமைய உள்ளதுன்னு பாருங்கள். ஓகேவா? பெரியபாளையம், திருவள்ளூர். ஓகேவா? சிறந்த கல்வி நிறுவனம், பல்கலைக்கழகம், ஆராய்ச்சி நிறுவனங்கள், அறிவுசார் தொழிலகங்கள் அமைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஜஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 50வது கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். தமிழ்நாடு மாநில துறைமுக கொள்கை 2023. மொத்தமாக வந்து ஒரு 109 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடானது. ஸோ இப்போ வந்து 50 பார்த்துட்டோம்னா அடுத்த வீடியோ நம்ம வந்து 50 பார்த்து அந்த 50 சம்திங் வந்து முடிச்சிட்டோம்னா அப்படின்னா நம்ம தமிழ்நாடு முடிஞ்சிடும். அடுத்த 2 வீடியோ தமிழ்நாடு முடிச்சிட்டோம்னா அடுத்த நம்ம 2 வீடியோ இந்தியா முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சில ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். நியூவாக தொடங்கின லான்ச் பண்ண ஸ்கீம்ஸ் அண்டு நியூவாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் நம்ம இதையும் பார்த்தணும். நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்களே அது, அதுக்கப்புறம் திரைப்படத்துறை விழா, அந்த ஆஸ்கர் ஃபிலிம் சம்திங், இந்த கிராமி விருது, அதையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒரு 7 வீடியோ போட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டு நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. GS பார்ட்டு நல்லா படிங்க. தமிழ் அஸ் யூஷுவல் நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. 1 or 2 சோர்சஸ் இஸ் இனஃப் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு மாநில துறைமுக கொள்கை 2023 மறுசுழற்சி, கப்பல் கட்டுதல், துறைமுகங்களை மேம்படுத்துதல், அவற்றில் தனியார் பங்களிப்பை ஊக்குவித்தல், அதுதான் வந்து நோக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடைநிலை துறைமுகம் எதுன்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகங்கள் 3, சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. ஓகேவா? இது ஜாக்ரஃபிக்கல் பாயிண்டில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள்,
நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அப்படிங்கிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் ஓகேவா, அந்த போராட்டம் நடந்திருக்கல 2018 அது சம்மந்தமாக வந்து விசாரணை செய்வதற்காக யார் தலைமையில் வந்து ஆணையம் அமைக்கப்பட்டது, குழு அமைக்கப்பட்டது கேட்பாங்க. நீதிபதி அருணா ஜெகதீசன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெகதீசன் ஓகேவா, அருணா ஜெகதீசன். அடுத்து தமிழ்நாட்டோட நோய் தடுப்பு பாதுகாப்பு 95% அதிகரித்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த UIP அப்படிங்கிற திட்டம் எப்போ தொடங்குனாங்கன்னு பார்த்துக்கோங்க, 1985 ஓகேவா. ஸோ மீதி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.